அந்த ஊரில் திருவிழா அங்கே போகணும், இந்த ஊர் திருவிழா இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வயசுக்கு நாங்கள் மாறி மாறி அலைஞ்சிட்டு இருந்த காலம் போய் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருவிழா வச்சுட்டானுங்க. இவனுங்கள ஒரு வழியாக கிளப்பி விட்டு பிளான் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திருவிழா பிளான் பண்ணி திருவிழாவும் பக்காவாக போயிட்டுருக்கு. காலையிலேருந்து ஒரே குசால்பா, ஒரே வண்ணமயமாக போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, நேரில் வந்து பார்த்தா தான் புரியும். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான குறிப்பு என்னன்னா, இளைஞர் நற்பணி மன்றம்ன்ற பேரில் இவனுங்க கட்டுற கூத்துக்கு தான். காலையிலேருந்து வாங்குறானுங்க வேலை வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படிலாம் கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக வேலை வாங்குறானுங்க. இவனுங்கள்ட்டேருந்து தப்பிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. பொழுதும் போயிடுச்சு, இவனுங்க தொல்லை தாங்க முடியல. அதுக்கப்புறமா நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா சும்மா திருவிழா கோலம். அப்படியே சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த பக்கம் வெடி வெடிக்கிறானுங்க, இந்த பக்கம் டான்ஸ் ஆடுறானுங்க, இந்த பக்கம் கரகம் தூக்குறானுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எப்படி தான் போணுன்னே தெரியல. லாஸ்ட்டில் போட்டானுங்க பாரு குத்து, நல்லா மொரட்டை குத்துங்க. வச்சு கோயில் ஃபங்க்ஷனோட பார்க்காம குத்துன்னு குத்தி எறிஞ்சானுங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது.